தாரகையே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. தங்கத்தாரகையே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. உன் மனம் இன்னொரு பொன்மனம் தானே, உன் மனம் இன்னொரு பொன்மனம் தானே. எங்கள் உள்ளத்தில் ஊறிய செந்தமிழ் தேனே. உன் மனம் இன்னொரு பொன்மனம் தானே, எங்கள் உள்ளத்தில் ஊறிய செந்தமிழ் தேனே. தங்கத்தாரகையே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. நீ வரும் வீதியில் எங்கிலும் எங்கிலும் இரட்டை இலைகளின் தோரணங்கள். உன் வெற்றியை வாழ்த்தவும் ஆலைகள் சூட்டவும் வந்தன ஆயிரம் வாரணங்கள். நீ வரும் வீதியில் எங்கிலும் எங்கிலும் இரட்டை இலைகளின் தோரணங்கள். உன் வெற்றியை வாழ்த்தவும் ஆலைகள் சூட்டவும் வந்தன ஆயிரம் வாரணங்கள். வானமகள் உன்னை வாழ்த்துகிறாள், பூமி மகள் உன்னை போற்றுகிறாள். வானமகள் உன்னை வாழ்த்துகிறாள், பூமி மகள் உன்னை போற்றுகிறாள். நம் காவிய நாயகி வாழ்கென மங்கையர் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார். காவிய நாயகி வாழ்கென மங்கையர் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார். மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார். தங்கத்தாரகையே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. நல்லன ஓங்கவும் தீயன நீங்கவும் நாடு நலம் பெற நீ வருக. பொன்மன செம்மலின் ரத்தத்தின் ரத்தங்கள் போற்றி வணங்கிடும் தாய் வருக. அம்மா நல்லன ஓங்கவும் தீயன நீங்கவும் நாடு நலம் பெற நீ வருக. பொன்மன செம்மலின் ரத்தத்தின் ரத்தங்கள் போற்றி வணங்கிடும் தாய் வருக. ஏழைகள் வீட்டுக்கு ஒளி விளக்கே, அன்பெனும் ஆலய மணி விளக்கே. ஏழைகள் வீட்டுக்கு ஒளி விளக்கே, அன்பெனும் ஆலய மணி விளக்கே. வையகம் உந்தனின் கையகமாகிட வந்தருள்வாய் எங்கள் குலவிளக்கே. வையகம் உந்தனின் கையகமாகிட வந்தருள்வாய் எங்கள் குலவிளக்கே. வந்தருள்வாய் எங்கள் குலவிளக்கே. தங்கத்தாரகையே வருக வருக வருக. தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. கண்களில் வைரமும் நெஞ்சினில் தங்கமும் காட்சி அளித்திட வரும் மகளே. உன் காலடி பட்டதும் பாறை வனங்களும் சோலைகளாயின திருமகளே.
கண்களில் வைரமும் நெஞ்சினில் தங்கமும் காட்சி அளித்திட வரும் மகளே. உன் காலடி பட்டதும் பாலைவனங்களும் சோலைகளாயின திருமகளே. வாழ்வில் வளம் தரும் பொன்மகளே, வானத்தை தொட்டது உன் புகழே. வாழ்வில் வளம் தரும் பொன்மகளே, வானத்தை தொட்டது உன் புகழே. தாயுனை வாழ்கென நாயன ஓசைகள் எங்கும் முழங்கின தமிழ் மகளே. தாயுனை வாழ்கென நாயன ஓசைகள் எங்கும் முழங்கின தமிழ் மகளே, எங்கும் முழங்கின தமிழ் மகளே. தங்கத் தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே. எங்கள் உள்ளத்தில் ஊறிய செந்தமிழ் தேனே. தங்கத் தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. வருக வருக வருக. அம்மா வருக வருக,
தங்கத்தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. தங்கத்தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, எங்கள் உள்ளத்தில் ஊறிய செந்தமிழ் தேனே. உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, எங்கள் உள்ளத்தில் ஊறிய செந்தமிழ் தேனே. தங்கத்தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. நீ வரும் வீதியில் எங்கிலும் எங்கிலும் இரட்டை இலைகளின் தோரணங்கள், உன் வெற்றியை வாழ்த்தவும் ஆலைகள் சூட்டவும் வந்தன ஆயிரம் வாரணங்கள். நீ வரும் வீதியில் எங்கிலும் எங்கிலும் இரட்டை இலைகளின் தோரணங்கள், உன் வெற்றியை வாழ்த்தவும் ஆலைகள் சூட்டவும் வந்தன ஆயிரம் வாரணங்கள். வானமகள் உன்னை வாழ்த்துகிறாள், பூமி மகள் உன்னை போற்றுகிறாள். வானமகள் உன்னை வாழ்த்துகிறாள், பூமி மகள் உன்னை போற்றுகிறாள். நம் காவிய நாயகி வாழ்கென மங்கையர் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார். காவிய நாயகி வாழ்கென மங்கையர் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார், மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார். தங்கத்தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும், முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவும், அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிடவும் வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இப்பொழுது விழா நடைபெறவிருக்கும் மேடையின் அருகே வந்துவிட்டார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு திரு ராமகிருஷ்ணன் பட்டர் அவர்களும் திரு வாசுதேவன் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இப்பொழுது விழா நடைபெறவிருக்கும் மேடைக்கு அருகே வந்துவிட்டார்கள். காவிய தாயே வருக, கருணை கடலே வருக, அம்மா அவர்களே வருக என்று திருச்சி மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் மாவட்ட மக்கள் சார்பிலும் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இப்பொழுது ராமகிருஷ்ணர் பட்டர் அவர்களும் திரு வாசுதேவன் அவர்களும் வேத மந்திரங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதையோடு அவரை வரவேற்கிறார்கள். நேர்கொண்ட பார்வையில் பார்ப்புகழ அரசாட்சி செய்யும் பைந்தமிழ் நாட்டு செந்தமிழ்த்தாய் இப்பொழுது காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
தங்கத் தாரகையே, வாழ்வில் வளம் தரும் பொன்மகளே, வானத்தை தொட்டது உன் புகழே. தாயுனை வாழ்கென நாயன ஓசைகள் எங்கும் முழங்கின தமிழ் மகளே. தாயுனை வாழ்கென நாயன ஓசைகள் எங்கும் முழங்கின தமிழ் மகளே, எங்கும் முழங்கின தமிழ் மகளே. தங்கத் தாரகையே, வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே, வருக வருக வருக. உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, தமிழ் மண்ணின் தேவதையே, வருக வருக வருக. உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக, வாய்மை பொலிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர் கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயே. வானம் அளந்திடும் அனைத்தும் அளந்திடும் வல்லமை பொருந்திய அறிவு திருவுளம், ஆக்கத்தின் உறைவிடம், அஞ்சாமையின் பிறப்பிடம், காலம் கன்னித் தமிழ் நாட்டிற்கு அளித்திட்ட அருட்கொடை, மகுடம் தரித்து தமிழ் மக்களை காக்க வந்த காவல் தெய்வம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இந்த இனிய விழா தமிழ் தாய் வாழ்த்துடன் துவங்குகிறது. அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனே, தமிழனே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. விழித்திருந்து வினையாற்றும் நேரமெல்லாம் விழிமணிக்குள் வைத்திருந்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டங்களை நாளும் அள்ளித்தரும் தாயுள்ளம் கொண்ட நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள். செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு என்பது குறள். மங்காத வெண்குடை புகழே வருக, மதியே வருக, திருவே வருக என நம் அனைவர் நெஞ்சிலும் ஆலயமாய் நிறைந்திருக்கும் காவிரி தாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களையும், விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்ற வான்புகழ் வள்ளுவனின் கூற்றிற்கேற்ப சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை அறிந்து திட்டங்கள் தீட்டி தமிழர்களின் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஒளிபடைத்த கண்ணினையும் உறுதி கொண்ட நெஞ்சினையும் களிப்படைத்த மொழியினையும் தெளிவு பெற்ற மதியினையும் எளிமை கண்டு இறங்கும் குணத்தினையும் வெற்றி கண்ட கரத்தினையும் உடைய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு இருகரம் கூப்பி வருக வருக என மறுபடியும் வரவேற்கின்றேன்.
உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராதியல்வது நாடு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப உழைக்கும் மக்களின் பசியினை போக்க அம்மா உணவகம், ஏழைகளின் பிணியினை போக்க அம்மா மருந்தகம், அமைதியினை நிலைநாட்டிட இளைஞர் காவல் படை, மக்களின் குறைகளை நேரடியாக சென்று களைய அம்மா திட்டம், கிராமப்புற பகுதிகளில் அடிப்படை வசதிகளை பெருக்கிட தாய் திட்டம், ஏழைகளுக்கும் நெசவாளர்களுக்கும் கனவு இல்லங்களை தந்திட பசுமை வீடுகள் திட்டம், புதிய இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கிட நீட்ஸ் திட்டம் என நித்தம் பல திட்டங்களை தந்து தமிழ்நாட்டு மக்களை வாழ்விக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களை வருக வருக என மீண்டும் வரவேற்கின்றேன். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை சிந்தையில் நிறுத்தி 3 ஆண்டு காலத்தில் முழுமையான வளர்ச்சியை தந்திட்ட நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களை அகிலமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆடி கழித்தொரு ஆனந்த தாண்டவம் ஆயூருக்கெல்லாம் அள்ளி கொடுப்போமே, தேடி தினம் தினம் தேவை அறிந்தொரு சீரினையெல்லாம் செய்து கொடுப்போமே என்ற மகாகவியின் வரிகளுக்கேற்ப மாண்புமிகு அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு அள்ளித்தந்த திட்டங்கள் பல, இன்னும் தரப்போகின்ற திட்டங்கள் பல பல. இந்த சீர்மிகு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள், பேரன்பு கொண்ட எங்களது திருச்சிராப்பள்ளி மாவட்ட பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். திருவரங்கன் குடிகொண்டிருக்கும் பெருமைமிகு ஸ்ரீரங்கம் நகருக்கு 5வது முறையாக வருகை புரிந்து தங்களது பொற்கரங்களால் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கின்ற வள்ளலாக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வரவேற்பு நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நன்றி. மரம் தனக்காக பழுப்பதில்லை, ஆறு தனக்காக ஓடுவதில்லை, காற்று தனக்காக வீசுவதில்லை, நிலவு தனக்காக ஒளிர்வதில்லை, மழை தனக்காக பொழிவதில்லை, பொன்மனச் செல்வி புரட்சி தலைவி நம் அம்மா அவர்கள் தனக்காக வாழ்வதில்லை. பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாது கொடுக்கின்ற கோயில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்பொழுது தனது திவ்ய திருக்கரங்களால் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்குமாறு பணிவுடன் அழைக்கின்றோம். நெஞ்சம் நெகிழும் நமது மகிழ்வை கரவொலி மூலம் மீண்டும் ஒரு முறை தெரிவிப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மனமுவந்த நன்றிகள். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப. குமார் அவர்களை முன்னிலை உரையாற்ற அழைக்கின்றோம். காவிரியின் அலைக்கோட்டையாம் மலைக்கோட்டை முழுமையாக இலைக்கோட்டையாக தமிழகத்தின் தலைக்கோட்டை தாரகியே, தங்களின் கடைக்கோடி தொண்டனாக இருந்த எனக்கு 2வது முறையும் நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பினை தந்து இயக்கத்திலும் இந்த எளியவனுக்கு
ஒரு அங்கீகாரம் தந்து அனைத்திற்கும் மேலாக தங்களது தாயன்பிற்கு பாத்தியமாகும் பாக்கியத்தை பெற்று இன்று தங்கள் வீட்டிற்கும் விழா மேடையில் உரையாற்றும் உயரிய வாய்ப்பினையும் வழங்கியிருக்கும் வரலாற்று தலைவியே, எங்கள் குல தெய்வமே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பாதம் பணிந்து கும்பிட்டு வழங்குகிறேன். அன்று எழுவர் ஓரணியாய் எதிர்த்து நிற்க தனியொருவனாய் பகையெடுத்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். இன்றோ அணி அணியாய் பலர் எதிர்த்து நிற்க அன்னையே தனியே நின்று காஞ்சி காமாட்சியாய் கார்த்தீர்தாயே தமிழக மக்களை, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மீட்டெடுத்து சூரியனை நிரந்தர அஸ்தமனமாக்கிய பௌர்ணமியே, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மீட்டெடுத்து சூரியனை நிரந்தர அஸ்தமனமாக்கிய பௌர்ணமியே, தேசிய கட்சிகள் மாநில கட்சியாய் சுருங்கி போன நிலையில் மாநில கட்சியை தேசிய கட்சியாய் காட்சிப்படுத்திய மதியுக தாயே, ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது. தங்களால் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி தமிழகத்தில் முதன்மையானது. காரணம், 300 ஆண்டுகள் செயல்படுத்த முடியாத பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் 3 ஆண்டுகளில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீரங்கத்தில் பிறந்த எறும்புகள் முதல் மனிதர்கள் வரை தங்கள் வாழ்நாளுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு செல்வதாக ஐதீகம். ஆனால் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் பட்டாம்பூச்சி முதல் மனிதர்கள் வரை வாழும் நாட்களிலேயே சொர்க்கத்தில் வாழ்வதற்கு பட்டாம்பூச்சி பூங்கா முதல் அன்னதான திட்டம் வரை பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் தந்துள்ளீர்கள் தாயே. கலைக்கல்லூரி கூட இல்லாமல் இருந்த ஸ்ரீரங்கத்தில் இன்று எந்த கல்லூரியும் இல்லை என்று கூறும் அளவிற்கு 3 ஆண்டுகளில் பல்வேறு கல்லூரிகளை நிறுவிய சரஸ்வதி தேவியே அம்மா. பசி தீர்க்க உணவு, ருசி சேர்க்க உப்பு, தாகத்துக்கு தண்ணீர், தேகத்திற்கு மருந்து என தமிழக மக்களுக்கு அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம் என அனைத்தையும் அழிவிலையில் கிடக்கச் செய்த தாய் பாசத்தின் உச்சமே. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தழைய கடல் காவிரியை தமிழ் முடிவன் அகத்தியனுக்கு பின் மீண்டும் ஓடவிட்டு புஞ்சைகளாகி போன தஞ்சையின் நஞ்சைகளை விஞ்சிபுகள் மிக்கதாக மாற்றி காட்டிய பொன்னியின் செல்வி. தொடர்ந்த தொல்லை இனிமேல் இல்லை என முல்லை பெரியாரை வெள்ளை பெரியாராய் உயர்த்தி காட்டிய தமிழ் தென்றலே. தினமும் மீனவர் துயர் துடைக்கும் தேனவரே, காணவர் பயம் போக்கிய வானவரே, எதற்கும் உதவாத கட்டிடத்தையும் ஏழைகளுக்கு உதவும் மருத்துவமனையாக மாற்றி பசுமை தீர்ப்பாயத்திலும் வென்ற தன்வந்திரி தாயே. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்துவதும் நடனம் பார்ப்பதும் ஓடாத படத்திற்கு கதைவசனம் எழுதுவதும் தன் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தன் மகன், தன் பேரன், தன் மகள், தன் மகளின் மனங்கவர்ந்தவர்கள் எந்த பதவிக்கு வர வேண்டும், எந்த தொழில் நிறுவனங்களை வாங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம்தான் இருந்தது முந்தைய ஆட்சியாளர்களுக்கு. ஆனால் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களோ மக்களால் நான், மக்களுக்காக நான் என்கின்ற தாரக மந்திரத்தோடு தமிழக மக்கள் எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாடு எப்படி வளர்ச்சியடைய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையில் உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொலைநோக்கு திட்டம் 2023 கடந்த 11ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்த தீர்மானத்தில் இறுதியாக பேசிய பாரத பிரதமர் அவர்கள், இந்தியா வளர்ச்சியடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்துகின்ற பல மக்கள் நல திட்டங்களை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம் என்றார்கள். இந்திய திருநாட்டிற்கு மட்டுமல்ல, உலக திருநாட்டுகளுக்கு வழிகாட்டியாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்கிறார்கள். ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க தமிழகமே என் விழிகள், தமிழ்நாட்டு மக்கள் உயர்வே என் பணி என வீரநடை ஓடும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவடிகளை மீண்டும் வணங்கி இடம் சார்கிறேன். நன்றி. நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் அவர்கள் இப்பொழுது முன்னிலை உரை ஆற்றுவார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை,
நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், தன்னிகரில்லா தலைமை, ஏழைகளின் மீது கருணை, தமிழ் உணர்வு மிக்க தாய்மை, அன்னை தெரசாவும் ஆங்கிலேய பிரதமர் ஹிலாரியும் தேடி வந்து வாழ்த்திய திறமைகளின் குவியல், எண்ணில்லா மொழிகள் அறிந்த மொழி பேரறிஞர், ஏங்கி நிற்கும் மக்களுக்கு ஏற்றம் தந்த தலைவி, பகையை பணிய வைத்து படிக்கட்டுக்களாக்கி வெற்றி படிக்கட்டுகள் பல ஏறி பன்முக திறமை பெற்ற பண்புகளின் சிகரம், கழக நிரந்தர பொதுச் செயலாளர், இதய தெய்வம், புரட்சி தலைவி, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி எனது முன்னிலை உரையை துவக்குகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் கெடுமதியாளர்கள் சிலர் தமிழ் மக்கள் மனதில் நஞ்சை புகுத்த முயற்சிகள் பல செய்தனர். அத்தகைய வஞ்சகர்களுக்கு மக்கள் அளித்த தீர்ப்பின் விளைவுதான் கடந்த மே 16ஆம் தேதி தங்கள் முகவரி முழுவதையும் இழந்து அனாதைகள் ஆகிவிட்ட பரிதாப நிலை. புதிய தலைமுறை வாக்காளர்கள், பழைய தலைமுறை வாக்காளர்கள் என சில அதிமேதாவிகள் வாக்காளர்களை வகைப்படுத்தி தேர்தல் ஆராய்ச்சி செய்தனர். ஆனால் எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் அத்தனை தலைமுறைகளுக்கும் அம்மா ஒருவர்தான் ஒப்பற்ற தலைவர் என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒருமித்த முடிவெடுத்து அம்மாவிடம் வரலாற்று வெற்றிக்கனியை பரிசாக அளித்தார்கள். அன்னை திருநாட்டிற்கு அபாயம் என்றவுடன் அணிந்திருந்த நகைகளை அள்ளி தந்தவர் நம் அம்மா. பொங்கி வரும் காவேரியை பொல்லாதவர்கள் வசமிருந்து சட்டப்போர் நடத்தி மீட்டெடுத்தவர் நம் அம்மா. முல்லை பெரியாறு அணையை உயர்த்த விடாமல் முட்டுக்கட்டை போட்டவர்களுடன் விட்டு கொடுக்காமல் போராடி நீதிமன்ற ஆணையை பெற்று வென்றெடுத்தவர் நம் அம்மா. அரசு கேபிள் நிறுவனத்திற்கு டிஜிட்டல் உரிமையினை தர முடியாது என்று முந்தைய மைய ஆட்சி எடுத்த முடிவுகளை தகர்த்தெறிந்து விரைவில் உரிமையினை பெறப்போகும் வெற்றி தலைவி நம் அம்மா. உலக பொதுமறையாம் திருக்குறளில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்னும் வள்ளுவனாருடைய வாக்கிற்கிணங்க கலையுலகம் காத்து, கனிம வளம் மீட்டு, சித்திரையை போற்றி, மாணவ மாணவிகளுக்கு பென்சில் முதல் மடிக்கணினி வரை எல்லாம் தந்து, மகளிர் மனம் மகிழ தாலிக்கு தங்கம், உணவுக்கு விலையில்லா அரிசி, சமையலுக்கு மிக்சி கிரைண்டர், உழைப்புக்கு கால்நடைகள், உறைவதற்கு பசுமை வீடுகள், ஓய்வுக்கு மின்விசிறிகள், உழைப்பாளிகளின் பசி போக்க அம்மா உணவகங்கள், பயணிகள் தாகம் தீர்க்க அம்மா குடிநீர், தமிழ் மக்கள் உயிர் உள்ளவரை மறவாது இருக்கும் வகையில் அம்மா உப்பு, மக்கள் பிணிதீர்க்க அம்மா மருந்தகங்கள் என உணவு, உடை, உறைவிடம், உப்பு, நீர், மருந்து என அனைத்தையும் முறை செய்து மக்களை காப்பாற்றி வரும் மன்னவனாக மாண்புமிகு அம்மா அவர்கள் திகழ்வதால் அவர்கள் இறைவனோடு வைத்து வணங்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தமிழ் மக்கள் மன நிறைவோடு கொண்டாடி மகிழ்கிறார்கள். இப்படி எல்லாம் தந்த அம்மாவிற்கு தமிழ் மக்கள் தந்த அங்கீகாரம்தான் 37 எனும் வரலாற்று சாதனை பாராளுமன்ற தீர்ப்பு. தேசம் போற்றும் தேசிய சட்டப்பள்ளி, பெண்களுக்கான தோட்டக்கலை கல்லூரி, ஏழை எளிய மாணவர்களுக்காக அரசு பொறியியல் கல்லூரி, கலை அறிவியல் மற்றும் பல்தொழில்நுட்ப கல்லூரிகளை உருவாக்கி தந்தவர் நம் அம்மா. நிலத்தடி நீரை செறிவூட்ட காவேரியில் தடுப்பணை அமைத்ததும் நம் அம்மா. அம்மா மண்டபம் முதல் அரங்கனின் ராஜகோபுரம் வரை மேற்கூரையுடன் கூடிய நடைபாதை எனும் இன்னும் பல திட்டங்களை திருவரங்க திருத்தாய் மாண்புமிகு அம்மா அவர்களின் விரல செய்வில் நிறைவேறி வருகின்றன. தாயே, தாங்கள் மக்கள் வாழ்க்கை நலனை மனதில் வைத்து வடிவம் பெறும் திட்டங்களை தந்திருக்கிறீர்கள். தங்களில் அறிவார்ந்த சிந்தனையால் மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் புது வடிவம் பெற்று புதுமைகள் படைக்கின்றன. அம்மா, தொட்டதை துலங்கச் செய்யும் தாயே, தங்களின் துணிவுக்கு முன் எதிரிகள் வெறும் தூசு. வரியில்லா நிதிநிலை அறிக்கை தந்த தாயே, தனக்கென வாழாத தாய் உருவ போராளியே, கச்சத்தீவை மீட்க துடிக்கும் கம்பீரமே, துயிலறியா தொடர் உழைப்பே, வெற்றியின் இலக்கணமே, அரங்காக்கும் அன்னையே, திருப்பதிக்கு இணையாக
திருவரங்க திருத்தலத்தில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கி அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி ஒரே நேரத்தில் 1000 பேர் தங்கக்கூடிய யாத்திரிக நிவாஸ் அமைத்து திருவரங்கத்தை திருப்பதியாய் வடிவமைத்து உருவாக்கி வரும் நவீன இதிகாச சிற்பியான தங்களை என் போன்றோர் இதயங்களில் பூலோக வைகுண்டம் தந்த புது யுக ஆழ்வாராய் போற்றி வணங்குகிறோம் தாயே. அன்று ராமனின் பாதம் பட்டதால் அகலிகை விமோசனம் பெற்றார். இன்று தங்கள் பார்வை என் போன்ற சாமானியர்கள் மீது பட்டதால் நாங்களும் பேறு பெற்று தங்களது கருணையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட வாழ்நாளில் எங்களுக்கு வேறு என்ன பேறு வேண்டும் தாயே? வாய்ப்பளித்த தங்கள் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலை உரையாற்றிய கொறடா அவர்களுக்கு நன்றி. கதர் மற்றும் கிராம தொழில்துறைகள் மாண்புமிகு அமைச்சர் திரு டி.பி. பூனாட்சி அவர்கள் இப்பொழுது முன்னிலை உரை வழங்குவார்கள். புண்ணியத்தின் பிறப்பே, புரட்சியின் புறப்பாடே, கருணையின் வெளிப்பாடே, துணிவின் தோற்றமே, மனிதன் போற்றும் புனிதமே, மனித சக்தி கடந்த மகாசக்தியே, சின்னவன் நான் சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன். மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்களே, வணக்கத்துரிய மேயர் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, மாவட்ட ஆட்சியரே, காவல்துறை அதிகாரிகளே, அரசு அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, பெருந்திரளாக கூடியுள்ள மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, அம்மாவின் நெஞ்சத்தில் என்றைக்கும் குடியிருக்கும் அன்பிற்குரிய பொதுமக்களே, அனைவருக்கும் பணிவுகந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயே, நான் பொதுமக்களிடம் அம்மா முன்பு வைக்க கோரிக்கை எதுவும் உள்ளதா என்று கேட்டேன். அப்போது அவர்கள் அம்மாவின் திட்டங்களை எல்லாம் பெருமையுடன் சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு கல்வி, உழவரின் உயிர்காக்க பாதுகாப்பு அட்டை, பசியை போக்க விலையில்லா அரிசி, குடிசைகளை பசுமை வீடுகளாக மாற்றி விலையில்லா பொருட்களை தந்து தாயே, நான் வன்முறையை இருண்ட காவல்துறையை கண்ணியம் கொண்டு பொதுவுடைமை ஆக்கிய புண்ணியம் என்று செய்தது ஏராளம். தரமான உணவுகளை மலிவு விலையில் வாங்க அம்மா உணவகம், உப்பிட்ட வரை உள்ளளவு நினைக்க அம்மா உப்பு, பொதுமக்களுக்கு 10 ரூபாய் விலையில் பாதுகாப்பான குடிநீர், மலிவு விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்ய அம்மா மருந்தகங்கள், இப்படி அம்மாவின் அற்புதமான திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று சொன்னார்கள். வாழ்க்கையில் ஒரு கணக்கு, அதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் உண்டு. இவற்றை நன்கு உணர்ந்த அம்மா தொண்டர்களின் திறமையை கூட்டி எங்களின் தவறுகளை கழித்து தனது உழைப்பை பெருக்கி காலத்தை வகுத்து செயல்படுவதால் இன்று எல்லாவற்றிலும் 100க்கு 100 வாங்கும் அரசியல் வானில் துருவ நட்சத்திரம் அம்மா நீங்கள். எண்ணிச் சொல்ல முடியாத எத்தனையோ துயரங்களை தாங்கி இந்தியாவில் தமிழகம் முதன்மை பெற கண்துஞ்சாது கடமையாற்றும் தன்னலம் கருதா தலைவியே, தனிப்பெரும் கருணையே, பாரதம் என்ற பகுத்தறிவு போர்வால் கழகம் காக்கும் காவல் தெய்வம், தொண்டர்களின் ஒளிவிளக்கு, தமிழினத்தின் எங்கள் அம்மா. தீய சக்தி விதைத்திட்ட மின்வெட்டை 3 ஆண்டுகளில் முடித்து தமிழகத்துக்கு வெளிச்சம் தந்த தங்க தாரகியே, தனக்காக, தன் மகனுக்காக, தன் மச்சானுக்காக என்றெல்லாம் தன்னல வெறிகொண்டு தறிகட்டு தெரிந்தவர்கள் அம்மாவின் ஆற்றலை கண்டு இன்று தலைகுனிந்து நிற்கிறார்கள். இதற்கு மேல் மூக்கருந்த தோல்வியை மூக்கா கோஷ்டியும், மூக்காவுக்கு காக்கா பிடிக்கும் கோஷ்டியும், நாக்கை திருத்தும் நயவஞ்சகல் கோஷ்டியும் பார்க்க முடியாது தாயே. எங்கள் அம்மா சுட்டி காட்டினால் சாதாரண சின்னம் கூட வெற்றி சின்னமாக மாறும், இல்லையே அது வெற்றி சின்னமாக மாறும். அரசியல் வாழ்வில் நீங்கள் நிரந்தர ஒளிவிளக்கு, அச்சம் உதிர்த்து அரசியல் எதிரிகளின் உச்சந்தலையில் ஆணி அடித்தவர் நீங்கள் ஒருவர்தான் அம்மா. உண்ணும் போதும் உறங்கும் போதும்
தமிழகம் உச்சரிக்கும் ஒரே பெயர் அம்மா அம்மா. ஒப்பில்லா மக்களுக்கு முப்பொழுதும் உழைக்கின்ற எங்கள் அம்மா, நீங்கள் கலைமகள், மலைமகள், அலைமகளின் மறு உருவம். அன்பை மறந்து, அறத்தை துறந்து, பகைமையை பாராட்டி, பிறரை பழிவாங்குவதை கணக்கிட்டு செய்த கருணாநிதிக்கு முற்றுப்புள்ளி வைத்து பல்வேறு வண்ணங்களை கொண்ட மக்களின் எண்ணங்களை இன்றைக்கு நந்தவன பூக்களாய் மத்தாப்பு சிரிப்போடு ஆண்டு கொண்டிருக்கும் ஒரே தலைவி எங்கள் அம்மா. நேர்மைதான் தங்களின் கேடயம், நியாயம்தான் தங்களின் தராசு, மன்னிப்பு உங்களின் புலம், தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுவதே உங்களின் பண்பு, ஊக்கமே உங்களின் திறவுகோல், மரியாதைக்குரிய பண்புகளையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கண்ணாக பாவிக்கும் தாங்களை உலகத்தின் மரியாதையை பெற்றவர்கள். எல்லோரும் ஏற்கக்கூடிய தர்ம நெறியை நாளும் வாழ்க்கை பாடமாக எங்களுக்கு கற்றுத்தந்து அன்பையே விதைத்து அன்பையே அறுவடை செய்யும் தாயே, தாங்கள் பொற்பாதம் பணிந்து வணங்கி நன்றி சொல்லி முடிக்கிறேன் அம்மா. அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. மலிவு விலையில் அம்மா உணவகம், குறைந்த விலையில் அம்மா குடிநீர், ருசித்து சாப்பிட அம்மா காய்கறி, ஆரோக்கியம் பேணிட அம்மா உப்பு, அவசிய தேவைக்கு அம்மா மருந்தகம், அனைத்து துறையிலும் புது புது புரட்சிகள், அத்தனை திட்டமும் ஈர்த்தன மனங்கள், மக்கள் அள்ளி தந்தனர் வெற்றி மலர்கள். சுட்டெரிக்கும் சூரியனும் சுருண்டு போகும், சுழன்று வரும் கடல் அலையும் மௌனம் காக்கும், பாய்ந்து வரும் வேழமுமே பயந்து நிற்கும், படை கொண்டு வந்தவரும் பணிந்தே செல்வர். ஆம், பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்வவும் பாரினில் பிறப்பெடுத்த பாரதி கண்ட புதுமை பெண். பார் அதிர பாரதம் அதிர பேராட்சி பெருமை மிகு சீராட்சி செய்யும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களை விழா பேருரை ஆற்ற பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இந்த இனிய விழாவில் முன்னிலை உரையாற்றிய மாண்புமிகு கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு பூனாட்சி அவர்களே, அரசு தலைமை கொறடா அன்பு சகோதரர் திரு ஆர் மனோகரன் அவர்களே, திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதி உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு பா குமார் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, வரவேற்புரையாற்றிய திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற உள்ள திருச்சிராப்பள்ளி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு தர்பகராஜ் அவர்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரிக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவே அமைந்துள்ளதும் ஏழுலகங்கள் என்று பக்தர்களால் நம்பப்படும் 7 சுற்று மதில் சுவர்களின் நடுவில் அமைந்துள்ளதுமான வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் இந்த இனிய அரசு விழாவிலே பங்கேற்று ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்காக 193 கோடியே 14,97,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளை திறந்து வைத்தல், 171 கோடியே 27,19,000 ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல், பல்வேறு துறைகளின் சார்பாக 63 கோடியே 49,49,000 ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குதல் என 427 கோடியே 91,65,000 ரூபாய் மதிப்பிலான உதவிகளை அளிக்கவும் உங்களை எல்லாம் கண்டு
உங்களிடம் மீண்டும் என் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்துள்ள வாய்ப்பு குறித்து நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், மானிய விலையில் மளிகை பொருட்கள் வழங்கும் திட்டம், கட்டணமில்லா கல்வி வழங்கும் திட்டம், விவசாயிகள் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் உழவர் பாதுகாப்பு திட்டம், ஏழை எளிய மக்கள் உயர் சிகிச்சை பெற முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், விலைவாசியை கட்டுப்படுத்தும் வகையில் மலிவு விலையில் தரமான உணவு வழங்கும் அம்மா உணவகங்கள், அரசு பேருந்துகளில் பயணிப்போருக்கு குறைந்த விலையில் மினரல் வாட்டர் வழங்கும் அம்மா குடிநீர் திட்டம், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், சூரிய மின் சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம் உட்பட பல்வேறு நலத்திட்டங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழக மக்களின் ஜீவாதார பிரச்சனையாக விளங்கும் காவேரி நதிநீர் பிரச்சனையில் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை உச்சநீதிமன்றம் மூலம் போராடி மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்து தமிழக மக்களின் உரிமையை நான் நிலைநாட்டியுள்ளேன். இதனை செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் ஏதுவாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முல்லை பெரியார் அணை பிரச்சனையை பொறுத்தவரையில் எனது உத்தரவின் பேரில் தமிழகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட வலுவான வாதங்களை அடுத்து தமிழகத்திற்குரிய நியாயமான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினால் தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தினை முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தும் வகையில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் மத்திய நீர்வள குழுமம் ஆகியவற்றின் சார்பில் தலா ஒரு பிரதிநிதி என்ற அடிப்படையில் 3 பேர் கொண்ட ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு மற்றும் கேரளா சார்பில் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சரவையும் மத்திய நீர்வள குழுமம் சார்பில் அதன் பிரதிநிதியை நியமிக்க முடிவு செய்துள்ளது. இந்த குழு அமைக்கப்பட்டவுடன் அணையின் நீர்மட்டத்தை முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனது 3 ஆண்டு கால ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளை முன்னிறுத்தியும் செய்யப்போகும் சாதனைகளை எடுத்து கூறியும் மக்களவை தேர்தலில் நான் உங்களிடம் வாக்கு சேகரித்தேன். ஆனால் எதிரணியினரோ பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டனர், என்னை வசைபாடினர், என் மீதும் எனது அரசின் மீதும் புழுதி வாரி இறைத்தனர். இறுதியில் எனக்கும் மக்களாகிய உங்களுக்கும் இடையே உள்ள அன்பு, பாசம், அரவணைப்பு ஆகியவை எதிரணியினரை மண்ணை கவ்வச் செய்தன. முன்னொரு காலத்தில் மன்னர் ஒருவர் ஆட்சி புரிந்து வந்தார். ஒரு நாள் அவர் மனதில் கடவுள் இருக்கும் இடத்திற்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் என்ற வினா எழுந்தது. உடனே அரசு சபையை கூட்டி அனைவரிடமும் இதற்கான விடையை வினவினார் மன்னர். யாருக்கும் இதற்கான விடை தெரியவில்லை. இதற்கான விடையை தெரிந்து கொள்ள ஊருக்கு வெளியிலிருந்து ஒரு முனிவர் வரவழைக்கப்பட்டார். அந்த முனிவரிடம் கடவுள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று வினவினார் மன்னர். அதற்கு அந்த முனிவர் கடவுள் கூப்பிடுகிற தூரத்தில் தான் இருக்கிறார் என்று பதிலளித்தார். அப்படியானால் கடவுளை அழைத்தால் உடனே வந்து விடுவார் அல்லவா என்று கேட்டார் மன்னர். அதற்கு அந்த முனிவர் எந்த இடத்தில்
கடவுள் இருப்பதாக நீ நினைக்கிறாயோ அதை பொறுத்தது என்றார். புரியும்படி கூறுங்கள் என்று அந்த மன்னர் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த முனிவர், துரியோதனன் சபையில் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போது வைகுண்டவாசா காப்பாற்று என்று கிருஷ்ணனை அழைத்தாள் திரௌபதி. ஆனால் கிருஷ்ணன் வரவில்லை. துவாரகை நாயகனே என்னை காப்பாற்று என்று அழைத்தாள் திரௌபதி. அப்போதும் கிருஷ்ணர் வரவில்லை. இதயத்தில் இருப்பவனே என்று கடைசியாக அழைத்தாள் திரௌபதி. உடனே பகவான் கிருஷ்ணர் தோன்றி திரௌபதியின் மானத்தை காத்தார். கடவுள் எவ்வளவு தொலைவில் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பிற்கு தகுந்தவாறு உடனே வந்து கடவுள் அருள் புரிவார். எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களின் குரல் கடவுளுக்கு கேட்கும். உள்ளத்தில் கடவுள் இருப்பதாக நினைத்து அழைத்தால் உடனே வந்து அருள் பாலிப்பார் என மன்னருக்கு விளக்கம் அளித்தார் அந்த முனிவர். கடவுளைப் போலத்தான் மக்களும். அதனால்தான் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் பேரறிஞர் அண்ணா. அப்படியானால் மக்களாகிய நீங்கள்தானே மகேசன். மகேசனாகிய மக்கள் எப்போதும் என் இதயத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் இதயங்களிலும் நான் என்றென்றும் குடிகொண்டிருக்கிறேன். அதனால்தான் மக்களவை தேர்தலில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அமோகமான வெற்றியை நீங்கள் அளித்தீர்கள். எனது தலைமையிலான 3 ஆண்டு கால ஆட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்கியுள்ளீர்கள். தமிழக மக்களின் கோரிக்கைகளை வென்றெடுக்க அயராது பாடுபடுவேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு இந்த தருணத்தில் அளிக்க விரும்புகிறேன். நான் 3வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் 4 முறை இங்கு வந்து திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் உங்கள் முன் உரையாற்றியுள்ளேன். தற்போது 5வது முறையாக இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். உங்களின் ஆதரவுடன் 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற நான் முதலாக 19/6/2011 அன்று இங்கு வந்தேன். அப்போது 190 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினேன். 2வது முறையாக 13/2/2012 அன்று நான் வந்தபோது 160 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும், 3வது முறையாக 13/9/2012 அன்று நான் இங்கு வந்தபோது 82 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும், 3/6/2013 அன்று 4வது முறையாக நான் வந்தபோது 1752 கோடியே 69 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் என மொத்தம் 2185 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5200 திட்டங்களுக்கு நான் அடிக்கல் நாட்டியுள்ளேன். உங்களின் பயன்பாட்டிற்காக என்னால் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டுள்ள திட்டங்களில் முக்கியமானவற்றை பட்டியலிட விரும்புகிறேன். தோட்டக்கலை வல்லுநர்களின் எதிர்கால தேவையினை கருத்தில் கொண்டு மகளிருக்காகவே தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒன்று மணிகண்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட நவலூர் குட்டப்பட்டு என்ற இடத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கல்லூரியில் ஆண்டுதோறும் 40 மாணவிகள் சேர்க்கப்பட்டு பயின்று வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் அதிநவீன பரிசோதனை மையம், இன்ஃபியூஷன் பம்ப், மானிட்டர், ஆர்டரி பிளட் கேஸ் அனலைசர், அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் ஆகிய நவீன மருத்துவ உபகரணங்கள், குளிர்சாதன வசதியுடன் கூடிய சிறப்பு அறைகள், பிரசவ வார்டு,
பேறுகால நிலையம், அறுவை சிகிச்சை அரங்கம் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீரங்கம் மற்றும் பெற்றவாய்த்தலை துணை மின் நிலையங்கள் 14 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அரவத்தூர் மற்றும் முத்தப்புடையான்பட்டியில் 3 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் 6 கிடங்குகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. அந்தநல்லூர் மற்றும் நாகமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சொந்த கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டுள்ளன. மணிகண்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட சோமரசம்பேட்டையில் ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையமும், மணப்பாறை ஒன்றியத்திற்குட்பட்ட மரவனூர் கிராமத்தில் ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளன. மணிகண்டம் ஒன்றியத்தில் உள்ள இனாம்குளத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் வட்டம் நவலூர் குட்டப்பட்டு என்ற இடத்தில் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய சட்டப்பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 100 மாணவ மாணவியர் சேர்க்கையுடன் துவங்கப்பட்ட இந்த தேசிய சட்டப்பள்ளியில் நடப்பாண்டில் 200 மாணவ மாணவியரை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதரை தரிசிப்பதற்காக அம்மா மண்டபம் படித்துறையில் நீராடி ராஜகோபுரம் வரை பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு மழை மற்றும் வெயில் காலங்களில் ஏற்படும் சிரமத்தை நீக்கும் வகையில் மேற்கூரையுடனான நடைபாதை 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் வட்டம் சேதுராப்பட்டி கிராமத்தில் 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தகவல் தொழில்நுட்ப கழகம், 60 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் அரசு பொறியியல் கல்லூரி, 13 கோடியே 97 லட்சம் ரூபாய் செலவில் பல வகை தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றிற்கான கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேற்படி கல்லூரிகள் தற்போது தற்காலிக கட்டடங்களில் செயல்பட்டு வருகின்றன. இது தவிர ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நவலூர் குட்டப்பட்டு என்ற இடத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1505 மாணவ மாணவியர் பயனடைந்து வருகின்றனர். நடப்பாண்டிற்கான மாணவ மாணவியர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஒரு நாளைக்கு தோராயமாக 2500 பக்தர்கள் பயனடைந்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களின் வசதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் 35 புதிய பேருந்து வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவை போன்ற ஏராளமான திட்டங்கள் கடந்த 3 ஆண்டு காலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இது தவிர கடந்த 3 ஆண்டு காலத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு மட்டும் 453 கோடியே 40 லட்சத்து 74,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வரும் இந்த வண்ணமிகு விழாவில் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் பயனடையும் வண்ணம் 193 கோடியே 14 லட்சத்து 97,000 ரூபாய் மதிப்பிலான 1123 முடிவுற்ற பணிகளை இன்று திறந்து வைத்ததில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இவற்றில் முக்கியமான சிலவற்றை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கொள்ளிடக்கரையில் பஞ்சக்கரை சாலை அருகே 6 ஏக்கர் 40 சென்ட் நிலப்பரப்பில் 47 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய சுமார் 1000 யாத்ரிகர்கள் தங்கும் வகையிலான விடுதியினை நான் இன்று திறந்து வைத்துள்ளேன். இந்த விடுதியில் டார்மெட்ரி, குடும்பத்துடன் தங்கும் தனி அறைகள், உணவு விடுதி,
பாதுகாப்பு பெட்டகம், குளியல் அறைகள், கழிப்பறைகள், வாகனங்கள் நிறுத்தும் இடம் என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மட்டுமல்லாமல் திருவானைக்காவல் மற்றும் சமயபுரம் திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களும் பயனடைவார்கள். மழை நீரை சேமிக்கும் பொருட்டும் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரை தடுத்து சேமிக்கும் வகையிலும் 32 கோடி ரூபாய் செலவில் ஸ்ரீரங்கம் வட்டத்திற்குட்பட்ட முத்தரசநல்லூர் அருகே கம்பரசம்பேட்டையில் காவேரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையினை இன்று நான் திறந்து வைத்துள்ளேன். இதன் மூலம் ஸ்ரீரங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். 46 கோடியே 35,38,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் பணிகள், தெருவிளக்குகள், தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், பாலங்கள் அமைத்தல், தடுப்புச் சுவர், கழிவறைகள், பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற பணிகளை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்று நான் திறந்து வைத்துள்ளேன். திருச்செந்துறையில் 4 கோடி ரூபாய் செலவில் குளிர்பதன வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த வாழை வணிக வளாகம் இன்று என்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவ்வளாகத்தில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன அறை, வாழை தார்களை கழுவி தரம் பிரித்து சிப்பம் கட்டும் வசதி, பரிவர்த்தனை கூடம், வணிகர்களுக்கான கடைகள், சாலை, சுகாதார வசதியுடன் கூடிய பொது கட்டமைப்பு, தடையில்லா மின்சாரம் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வாழை விவசாயிகளும் நுகர்வோரும் பெரிதும் பயனடைவர். ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன், 2 டயாலிசிஸ் யூனிட்டுகள், 4 வென்டிலேட்டர்கள், ஆட்டோ அனலைசர் வித் எலைசா ரீடர், சி-ஆர்ம், ஐ ஆபரேட்டிங் மைக்ரோஸ்கோப் போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டு இன்று என்னால் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 38 ரூபாய் செலவில் பெட்டவாய் தலையில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் 81 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று என்னால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று 23 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் திருவானைக்காவல் கோயில் பகுதியில் 110/11 கிலோவோல்ட் புதிய துணை மின் நிலையம், 7 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் மகளிர் தோட்டக்கலை கல்லூரி அலுவலக கட்டடம், 6 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மாணவியர் விடுதி கட்டடம், திருச்சிராப்பள்ளி குழுமணி குடமுருட்டி ஆற்றின் குறுக்கே 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலம், 2 கோடியே 37 லட்சம் ரூபாய் செலவில் பூங்குடி மற்றும் எட்டரை அரசு மேல்நிலை பள்ளிகளில் புதிய கட்டடங்கள், 45 லட்சம் ரூபாய் செலவில் உத்தமர் சீலி மற்றும் திருப்பாய்த்துறையில் கால்நடை மருந்தக கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று என்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த இணைய விழாவில் 171 கோடியே 27 லட்சத்து 19,000 ரூபாய் மதிப்பிலான 1655 பணிகளுக்கு இன்று நான் அடிக்கல் நாட்டியுள்ளேன் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவற்றில் முக்கியமான ஒரு சில பணிகளை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திருச்சிராப்பள்ளி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி பூ காய்கனிகள் மார்க்கெட் பகுதியில் நிலவும் இட நெருக்கடி மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஸ்ரீரங்கம் தொகுதி கள்ளிக்குடி கிராமத்தில் 9.79 ஏக்கர் நிலப்பரப்பில் 77 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவில்
காய்கனிகள் மற்றும் மலர்களுக்கான மத்திய வணிக வளாகம் அமைக்க இன்று நான் அடிக்கல் நாட்டியுள்ளேன். இங்கு 1000 கடைகள், 2000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு, தரம் பிரித்து வகைப்படுத்தும் களம், தரம் பிரித்து சிப்பமிடும் கருவி, அகலமான உட்புற சாலைகள் போன்ற நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த வணிக வளாகம் அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வரப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தநல்லூர், மணிகண்டம் மற்றும் மணப்பாறை ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 212 ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் 48 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ள கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு இன்று நான் அடிக்கல் நாட்டியுள்ளேன். இத்திட்டத்தின் மூலம் 1,37,000 பேர் பயனடைவர். இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 6.80 மில்லியன் லிட்டர் குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும். இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இதேபோன்று 13 கோடியே 98 லட்சம் ரூபாய் செலவில் 666 சூரிய ஒளி மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள், 2 கோடியே 56,96,000 ரூபாய் செலவில் தாய் திட்டத்தின் கீழ் குடிநீர் பணிகள், தெருவிளக்குகள் அமைத்தல், சிமெண்ட் சாலை மற்றும் தார் சாலை பணிகள், தடுப்புச்சுவர் மற்றும் சிறுபாலம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் 4 கோடியே 9,20,000 ரூபாய் செலவில் 341 தொகுப்பு வீடுகள், 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள், 12,71,000 ரூபாய் செலவில் ஸ்ரீரங்கம் குறுவட்ட நில அளவர் குடியிருப்பு மற்றும் அலுவலக கட்டடம், 66 லட்சம் ரூபாய் செலவில் மரவனூர், ராம்ஜி நகர், வியாழன்மேடு ஆகிய கிராமங்களில் கால்நடை மருந்தக கட்டடங்கள், 23,09,000 ரூபாய் செலவில் மணப்பாறை வட்டம் கண்ணுடையான்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு 2 வகுப்பறை கட்டடம் மற்றும் ஆய்வக கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு நான் அடிக்கல் நாட்டியுள்ளேன் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர 63 கோடியே 49,49,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 25,875 பயனாளிகளுக்கு இன்று நான் வழங்க உள்ளேன். அத்தனை பயனாளிகளுக்கும் நானே உதவிகளை வழங்க வேண்டும் என்ற விருப்பம் என் மனதில் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி ஒரு சிலருக்கு மட்டும் நலத்திட்ட உதவிகளை இந்த மேடையில் வழங்க உள்ளேன். நான் மேடையில் உதவிகளை வழங்கிய பின்பு இன்றே அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் நலத்திட்ட உதவிகளை மற்ற பயனாளிகளுக்கு வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் எவ்வித குறிக்கோளுமின்றி எனது அரசின் மீது புறஞ்சொல்லி திரிவதை மட்டுமே லட்சியமாக கொண்டு உண்மைக்கு மாறான வகையில் நியாயமற்ற முறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட எதிரணிகளுக்கு தக்க பாடம் புகட்டிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறை சொல்லி திரிபவர்கள் என்றவுடன் எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. மன்னரிடம் பரிசு கேட்டு 2 புலவர்கள் சேர்ந்து வந்தனர். மன்னர் இருவரையும் தனித்தனியாக அழைத்து பேசினார். முதல் புலவரிடம், உங்களோடு வந்திருக்கும் புலவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டார் மன்னவர். அதற்கு முதல் புலவர், அவர் ஒரு மக்கு எருமை என்று கூறினார். இதை கேட்ட மன்னர், நன்றி புலவரே, நாளை காலை அரசவைக்கு வாருங்கள் என்று கூறினார். பின்னர் 2வது புலவரை அழைத்து, உங்களோடு வந்திருக்கும் புலவர் எப்படிப்பட்டவர் என்று மன்னர் கேட்டார். அதற்கு 2வது புலவர்,
அவர் ஒரு மடையர் கழுதை என்றார். இதை கேட்ட மன்னர், நன்றி புலவரே, நாளை காலை அரசு சபைக்கு வாருங்கள் என்று கூறி இருவரையும் அனுப்பி வைத்தார். மறுநாள் சபை கூடியது. இரு புலவர்களும் வந்து காத்திருந்தனர். புலவர்களே, உங்களில் ஒருவரை மற்றவர் எருமை என்றும் கழுதை என்றும் நீங்கள் சொன்னீர்கள். எருமைக்கு பரிசு கொடுத்தால் கழுதைக்கு கோபம் வரும், கழுதைக்கு பரிசு கொடுத்தால் எருமைக்கு கோபம் வரும். நானோ மனிதர்களில் சிறந்த புலவர்களுக்கு பரிசு தருபவன். இங்கே எருமைக்கும் கழுதைக்கும் வேலை இல்லை என்று கூறினார் மன்னர். இந்த மக்களவை தேர்தலில் நீங்கள் அளித்த தீர்ப்பு இந்த மன்னர் கூறிய தீர்ப்பு போல் அமைந்துள்ளது. அதாவது, கடமையை செய்பவர்களை, உரிமையை தட்டி கேட்பவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்துள்ளீர்கள். புறஞ்சொல்லி திரிபவர்களை நீங்கள் புறக்கணித்துள்ளீர்கள். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை எனக்கு நல்கிய தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழர்களின் கோரிக்கைகளை வென்றெடுக்க, தமிழக மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட, அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகத்தை அழைத்து செல்ல உங்கள் அன்பு சகோதரி ஆகிய நான் எடுத்து வரும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் முழு ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழா சீரோடும் சிறப்போடும் அமைந்திட திட்டமிட்டு பணியாற்றிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன், அனைத்து துறைகளை சார்ந்த அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை காண வேண்டும், எனது உரையை கேட்க வேண்டும் என்ற அவாவில் பெருந்திரளாக இங்கே குழுமியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகளையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீறு கொண்டு சொல்லெடுத்து விழா பேருரையாற்றிய, இல்லை இல்லை ஜெயபேரிகை முழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மனமுருகும் நன்றிகள். எண், எழுத்து என்ற இரண்டு சொற்களால் இரண்டு என்ற எண்ணிற்கு பெருமை. இயல், இசை, நாடகம் என்ற மூன்று சொற்களால் மூன்று என்ற எண்ணிற்கு பெருமை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற நான்கு சொற்களால் நான்கு என்ற எண்ணிற்கு பெருமை. ஐம்புலன்களை சுட்டுவதால் ஐந்து என்ற எண்ணிற்கு பெருமை. அறுசுவையை சுட்டுவதால் ஆறு என்ற எண்ணிற்கு பெருமை. ஏழிசையை தருவதால் ஏழு என்ற எண்ணிற்கு பெருமை. தசாவதாரங்களால் 10 என்ற எண்ணிற்கு பெருமை. சதத்தை குறிப்பதால் 100 என்ற எண்ணிற்கு பெருமை. 7 கோடிக்கும் அதிகமான தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்நாளும் பயன் விளைவிக்கும் வளமான திட்டங்களை 8 திக்கும் போற்றி புகழும் வண்ணம் விதி எண் 110 கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அனுதினமும் சட்டப்பேரவையில் அறிவித்ததால் 110 என்ற எண்ணுக்கு பெருமை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என நாளும் நற்பணி ஆற்றி வரும் நமது அம்மா அவர்கள் இலையே, உணவிலையே, கதியிலையே, இன்பமிலையே, ஏற்றமிலையே, ஒளி இலையே என இலை இலை என ஏங்கி தவித்த மக்களுக்கு இனி உங்களுக்கு துன்பமில்லை, சோகமில்லை, இருளிலை, இடுக்கணிலை, துயரிலை, பிரிவிலை என சொல்லி தனது அரசின் நலத்திட்ட உதவிகளை தம் மக்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறார்கள். இந்த இனிய விழாவில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த
25,875 பயனாளிகளுக்கு 63,49,49,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதன் அடையாளமாக விழா மேடையில் 18 பயனாளிகளுக்கு தங்கள் திருக்கரங்களால் வழங்கிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களை இருகரம் கூப்பி பணிவுடன் வேண்டுகிறோம். திருமதி வசந்திக்கு திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் தாலிக்கு 4 கிராம் தங்கமும் ரூபாய் 50,000 காசோலையினை வழங்குகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். திருமதி வி சுப்புலட்சுமிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் விலையில்லா வீட்டுமனை பட்டாவினை தன் பொற்கரங்களால் வழங்குகிறார்கள். திருமதி குப்பம்மாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் குடியிருப்பு வீட்டிற்கான ஆணையினை வழங்குகிறார்கள். திரு லோக பிரகாசன் பட்டதாரிக்கு தொழில் தொடங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 50,000 ரூபாய் நிதி உதவிக்கான காசோலையினை வழங்குகிறார்கள். மல்லியம் 10 ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பிற்கு பல்வேறு தொழில்களை தொடங்குவதற்கு பெருங்கடனாக 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி வாழ்த்துகிறார்கள். திருமதி பி லட்சுமிக்கு மகளிர் தொழில் முனைவோர் கடனுதவி திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய்க்கான காசோலையினை வழங்கி மகிழ்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். திருவே பழனிக்குமாருக்கு தொழில் முனைவோர் கடன் திட்டத்தின் கீழ் கார்மெண்ட்ஸ் கடை அமைக்க 1,19,000 ரூபாய்க்கான ஆணையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்குகிறார்கள். திரு மாயனுக்கு தோட்டக்கலைத்துறை மூலமாக நிலப்போர்வை அமைப்பதற்கான ஆணையினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். திருமதி பி லட்சுமிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கென வழங்கப்படும் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனத்தினை வழங்கி மகிழ்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். செல்வி ஜே ஐஸ்வர்யா சைக்கிள் போட்டியில் தேசிய அளவில் பதக்கம் பெற்றதனை பாராட்டும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 25,000 ரூபாய்க்கான காசோலையினை தம் திருக்கரங்களால் வழங்குகிறார்கள். பள்ளி மாணவி செல்வி சௌமியாவிற்கு விலையில்லா மடிக்கணினியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தம் பொற்கரங்களால் வழங்குகிறார்கள். திருமதி சாந்திக்கு மாண்புமிகு முதலமைச்சரின் சூரிய ஒளி மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீட்டிற்கான சாவியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்குகிறார்கள். திருமதி தமிழ்ச்செல்விக்கு 58,500 ரூபாய் மதிப்பீட்டில் நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு ஏதுவாக கோழி குஞ்சுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி மகிழ்கிறார்கள். திரு வி கருப்பண்ணனுக்கு 3,04,480 ரூபாய் மதிப்பிலான சோலார் பம்ப் கருவிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமது பொற்கரங்களால் வழங்குகிறார்கள். திருமதி ஆர் ரம்யாவிற்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கணினி பயிற்சி முடித்தமைக்கான சான்றிதழை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமது பொற்கரங்களால் வழங்குகிறார். இதேபோல் செல்வி லீலாவதிக்கு கணினி பயிற்சி முடித்தமைக்கான சான்றிதழை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி வாழ்த்துகிறார்கள். திருமதி பி செந்தில் ராணிக்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தையல் பயிற்சியினை முடித்ததற்கான சான்றிதழை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்குகிறார்கள். நிறைவாக திருமதி பி சத்யாவிற்கு தையல் பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழை வழங்குகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்கி மகிழ்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மனமுவந்த நன்றிகள். விழாவின் நிறைவு பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்மிடையே வருகை தந்து நமக்கு பெருமை சேர்த்திட்ட நமது தெய்வ தாயாம் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் இந்த ஏற்றமிகு விழா எழில் குன்றாது நிகழ்வுற துணை நின்றவர்களுக்கும் தோள் கொடுத்தவர்களுக்கும்
வருகை தந்து சிறப்பித்தவர்களுக்கும் நன்றி சொல்ல வருகிறார் நம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு க. தர்பகராஜ் அவர்கள். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நன்றி சொல்வதற்காக உங்கள் முன் வந்திருக்கும் நான் முதலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருவடிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அரங்கன் அருளாட்சி செய்யும் திருவரங்கத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் வருகை தந்து இம்மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்நாளும் பயன் விளைவிக்கும் பொன்னான பல திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களே, மாரியாய் நீங்கள் வழங்கியிருக்கும் திட்டங்கள், மடை திறந்த வெள்ளமென நீங்கள் தந்திருக்கும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்களுக்கு, குறிப்பாக ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு அளவிலா பயன் தரும். அத்தகைய பயன்களை பெற்றிருக்கும் மற்றும் பெறப்போகும் லட்சோப லட்ச பயனாளிகள் சார்பில், திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்களின் சார்பில், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தங்களின் பாதார விந்தங்களுக்கு கோடானு கோடி நன்றி மலர்களை குவித்து மகிழ்கிறோம். நன்றி அம்மா, நன்றி. இந்த தகைமை சால் விழாவிற்கு முன்னிலையாற்றி சிறப்பு திட்ட மாண்புமிகு கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர், அரசு தலைமை கொறடா, திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் இவ்வண்ணமிகு விழா நம் எண்ணம் போல் சிறப்பாக அமைய திட்டமிட்டு செயலாற்றியதோடு விழாவில் பங்கு பெற்றும் சிறப்பித்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், வணக்கத்திற்குரிய மேயர், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றிதனை உரித்தாக்குகிறேன். இம்மகத்தான விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள் ஆகியோருக்கும் பெருமதிப்பும் பேராற்றலும் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களின் நிரந்தர அன்பிற்கு என்றென்றும் பாத்திரமான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் மனமார்ந்த நன்றியினை மனநிறைவோடு தெரிவித்து எனக்கு கிட்டிய இந்த அரிய வாய்ப்பிற்கும் நன்றி சொல்லி எனது நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு புரட்சி தலைவி நம் முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழியில் என்றென்றும் லட்சிய பாதையில் நடைபோடுவோம். லட்சத்தில் ஒருவராய் வாழ்வோம். 8 திக்கும் ஒலிக்கட்டும் அம்மாவின் குரல். இமயமென உயர்ந்து செழிக்கட்டும் அம்மாவின் புகழ். தற்போது நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்பு கூர்ந்து வேண்டுகிறோம். தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. தங்கத் தாரகையே வருக வருக வருக. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் சிறப்பு திட்டங்களில் ஒன்றான ஏழ்மையிலும் ஏழ்மையானவர்கள் ஏற்றம் பெற விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் திருமதி அகிலாண்டேஸ்வரி, திருமதி மணிமேகலை, திருமதி மகேஸ்வரி
மற்றும் திருமதி சாந்தி ஆகியோர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருக்கரங்களால் விலையில்லா கறவை மாடுகளை பெறுகிறார்கள். திருமதி நவநீத ராணி, திருமதி செண்பகவள்ளி மற்றும் இந்திராணி ஆகியோர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் பொற்கரங்களால் விலையில்லா வெள்ளாடுகளை பெறுகிறார்கள். அரங்கன் அருளாட்சி புரியும் ஸ்ரீரங்கம் திருநகரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த எழுச்சிமிகு அரசு விழா இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. தங்கத்தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, எங்கள் உள்ளத்தில் ஊறிய செந்தமிழ் தேனே. உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, எங்கள் உள்ளத்தில் ஊறிய செந்தமிழ் தேனே. தங்கத்தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. நீ வரும் வீதியில் எங்கிலும் எங்கிலும் இரட்டை இலைகளின் தோரணங்கள், உன் வெற்றியை வாழ்த்தவும் ஆலைகள் சூட்டவும் வந்தன.